2 பேரும் போயிட்டாளுங்களோ? ஆமா ஆமா, ஆயிட்டு ஒருத்தர் போயிட்டு இருப்பாளுங்க போல இருக்கு. சரி நம்மளும் போவோம். ஸ்ரீ, என்னென்னமோ நடக்குது, நினைச்சாலே பயமா இருக்கு. சக்தி எதுக்கு எப்படி மாறியாச்சு? சக்தி மனசுல ஷர்மி தானே இருந்தா, இப்ப எதுக்கு திடீர்னு வந்து என்ன விரும்புறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப ஷர்மியோட வாழ்க்கை இல்ல இல்ல, ஷர்மி தான் சக்திக்கு சரியான ஆளு, நம்மளும் கிடையாது. சக்தி இப்ப ஏதோ குழப்பத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் தெளிவாயிடுவான். ஷர்மி, நீ கவலைப்படாத, எப்பவுமே சக்தி உனக்கு தான். இவன் சக்தி தான், ஆனா உனக்கு தான். நான் யாரோட வாழ்க்கையில நான் குறுக்க வரமாட்டேன். சக்தி, நீ பண்றதுலாம் ரொம்ப பெரிய தப்பு சக்தி. நீ ஷர்மியை லவ் பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்ற. அவ நல்ல பொண்ணு தானே, அவ என்ன பண்ணா? ஏதோ கோவமா பேசிட்டா நீ உடனே பிரேக்கப் பண்ணிடுவியா? ஏன் சக்தி இப்படி இருக்கான்? வேண்டாம், ஷர்மியை மன்னிச்சு ஏத்துக்கோ சக்தி, அதான் சரியா இருக்கும். ஷர்மி, என்ன ஷர்மி? நீ எல்லாம் பேசாத, வாயை திறந்து பேச கூட தகுதி இல்லாதவனியெல்லாம். இண்டி, என்ன நான் கேட்கிறேன்? என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு தானே இருக்கேன். அது சரி, நீ என்ன கேட்ப? ஏன்னா எல்லாமே உனக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்கு, அப்ப நீ இப்படி தான் கேட்ப. என் சக்தி என்கிட்ட பறிச்சுக்கிட்டல ஷர்மி. ஐயோ இல்ல ஷர்மி, அப்படி எல்லாம் நீ சொல்லாத ஷர்மி. அடிச்சி நோயை முடிக்க விட்டு நோயை. ஷர்மி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ஷர்மி. இதுக்கு மேலே நீ ஏதாவது சொல்லுவ, நான் கேட்டுட்டு இருப்பேனா? அதை சொல்றதுக்கு மேலே எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிட்டீரி. இனிமே நீ சொல்றதுக்கு செய்யறதுக்கு என்ன இருக்கு? ஷர்மி ப்ளீஸ் ஷர்மி, என்ன கொஞ்சம் பேச விடு ஷர்மி. பேச போறியா? இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு பேச போறேன்னு சொல்றேன். நான் எதை நினைச்சு ஒரு நாளும் பயனனும், இப்ப அது நடந்துச்சுலாம். நீ நடத்தி காமிச்சிட்டலாம், ஏதோ நல்லவ மாதிரி தியாகம் பண்றவ மாதிரி. இனிமே நான் சக்தி வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன், உனக்கு சக்திக்கு குறுக்க நான் நிக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு பேசணும். இப்ப என் வாழ்க்கையில பெரிய இடியா நீ தானடி வந்து நிக்கிறேன். என் சக்தி என்ன பிரேக்கப் பண்ணிட்டு உன்னை விரும்புறேன்னு என்கிட்டயே சொல்ல வச்சுட்டலாம். ஷர்மி ப்ளீஸ் ஷர்மி, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்ல ஷர்மி. எல்லாம் புரிஞ்சு என்னடி பிரயோஜனம்? அதான் எனக்கு சக்காலத்தை வந்து நிக்கிறீங்க. இனிமே எனக்கு என்ன இருக்கு? என் வாழ்க்கையை எல்லாம் மாத்திட்டலாம். நான் சக்தி உயிருக்கு நான் விரும்பினேன், அவரும் என்ன அப்படிதான் விரும்பினாரு. அவர் மயக்கிட்டேலாம், என்ன பண்ணி அவரை மயக்கணும்னு தெரியல. இது ஏதோ பண்ணி அவரை மயக்கிட்டலாம். ஐயோ ஷர்மி, நான் அப்படிதான் இல்ல ஷர்மி, என்ன புரிஞ்சுக்கா. நீ பாரு ஷர்மி, சக்தி என்னென்னமோ பேசலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. என் மனசுல சக்தி எல்லாம் கிடையாது, யாருமே கிடையாது. நான் யாரையும் விரும்பவும் இல்லை. உனக்கு நான் என்ன சொல்லணும் அதுதான் இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். ஸ்ரீ, ஸ்ரீ, சொல்லு சிவா. என்ன ஸ்ரீ இங்க இருக்க? அங்க எல்லாரும் உன்னை காணும் தேடிட்டு இருக்காங்க. மேம் ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நான் உன்னை இங்க பார்த்தேன். சரி வா, நம்ம அங்க போவோம். அங்க எல்லாரும் வந்துட்டாங்க, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா கொஞ்சம் இரு சிவா, பேசிட்டு வரேன். பேசிட்டோம் யார்கிட்ட? ஸ்ரீ, இப்ப இவங்க கிட்டலாம் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. உனக்கு இங்க நிறைய வேலைகள் இருக்கு. மத்தவங்க மாதிரி நீ வேலை வெட்டி இல்லாமலா இருக்க? வா ஸ்ரீ, போய் தேவையில்லாதவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்ற. வா வந்து வேலையை பாரு. என்ன மரியாதை? டேயா, நானும் டீ போட்டு கூப்பிட ரொம்ப நேரம் ஆகாது. வாயோ அடக்கி பேசு, வார்த்தைகளா அடக்கி வை. நானும் ஆம்பளைதான், எனக்கும் கோபம் வரும். கோபம் வந்தது நீ தாங்க மாட்ட பாத்துக்க. சிவா கொஞ்சம் அமைதி இரு சிவா, எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் இரு. என்ன ஸ்ரீ, நான் பிரச்சனை பண்றேன்னு சொல்ற? இங்க பார்த்தல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. தேவை இல்லாம வார்த்தைகளை விடுறது அவங்க. வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மரியாதை எனக்கு முக்கியம். இங்க பாரு ஸ்ரீ, உனக்கும் மரியாதைன்னு ஒண்ணு முக்கியம். நீ இந்த இடத்துல இருந்தா உனக்கு இங்க மரியாதை கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இவங்க கிட்ட நீ பேசணும்னு அவசியமே கிடையாது. நீ இங்க நின்று அவங்க கிட்ட பேசுற அளவுக்கு அவங்க தகுதியானவங்க கிடையாது. நீ வா ஸ்ரீ, நீ எங்க இருக்க அது உனக்கே தெரியல. நீ என்னடனா கண்டதுங்க கிட்ட நின்று பேசிட்டு இருக்க. வா ஸ்ரீ போலாம். இன்னொரு தடவை டேன்னு சொன்ன கண்ணம் பழுத்துரும் பாத்துக்கோ. ஐயோ சிவா ப்ளீஸ் சிவா, சொன்ன கேளு. பிரச்சனை வேணாம் சிவா. என்ன சொன்ன? கண்ணை படுத்துறமா? ஏய் என்ன நீ எல்லாம் எங்க இருக்க வேண்டிய நாய், என்ன என்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்க? டி இது வரைக்கும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நாகரிகம்னா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தான் கூட படிக்கிற ஒரு பொண்ணை எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் இப்பவும் உனக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். போட்டின்னு சொல்லிட்டு போக ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அப்படிப்பட்ட பையன் நான் கிடையாது. எங்க அம்மா அப்பா என்ன அப்படி வளர்க்கவும் கிடையாது. உங்க அம்மா அப்பா இப்படி விட்டுருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும். சிவா ப்ளீஸ்
கொஞ்சம் அமைதியா இரு சிவா. 5 நிமிஷம் தான், நான் பேசிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் சிவா. நீ எனக்கு திருந்தவே மாட்டே ஸ்ரீ. எப்பவுமே இப்படிதான் இருப்ப. நீ இப்படி இருக்கதான் சிலதுங்களுக்கு திமிரு ஏறிக்கிட்டே போகுது. நல்லவளா இருக்கலாம் ஸ்ரீ, ஆனா இப்படி நல்லவளா இருக்க கூடாது. இங்க பாரு, உன் நல்ல குணமே ஒரு நாள் உனக்கு பிரச்சனையில வந்து முடிஞ்சிடும். தயவு செஞ்சு அது கூட வேற ஏதாவது கெட்ட குணத்தையும் ஆட் பண்ணிக்கோ. புரியணும்? தங்கத்துலயும் தகரத்தை ஆட் பண்ணாதான் தங்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி தான் மனுஷங்கள நல்லவங்களாவே இருந்தோம்னு வச்சுக்க, நம்மள ஏறி மெரிச்சிட்டு போயிடுவாங்க. நம்மளும் நம்ம குணத்துல கொஞ்சத்தமா ஆட் பண்ணிக்கணும். சரி சிவா, கொஞ்ச நேரம் இரு, நான் பேசிட்டு மட்டும் வந்துடுறேன். சரி, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் சக்தியோட காதலாம் ஏத்துக்க மாட்டேன். சக்தி வேணா என்ன விரும்பலாம், ஆனா நான் இப்பெல்லாம் எப்பவுமே சக்தியை விரும்ப மாட்டேன். ஏய் நேத்து இன்னும் அப்பா இப்ப நடிச்சிட்டு இருக்காத. நான் சக்தியை விரும்பல, சக்தி காதலை ஏத்துக்க மாட்டேன்னு அவன் பக்கத்துல தானே ஒட்டி வராசிட்டு நின்னுட்டு இருக்கேன். ஷர்மி, நான் சொன்ன கேளு ஷர்மி, அதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை. நான் அப்படி போகணும்னு நினைக்கல. சக்தியோட கையை என்னால எடுக்க முடியல. அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான், நான் கொஞ்சம் பலவீனமா இருக்கேன். இங்க பாரு, இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். நேத்து ஒரு தடவை நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிக்கை இருப்பேன்னு நினைக்கிறியா? ஸ்ரீ, நீ என்ன சொன்னாலும் இங்க இருக்கிறதுங்களுக்கெல்லாம் காதுல விழாது. சொன்னா கேளு, வா போலாம். ஷர்மி ப்ளீஸ், உனக்கும் சக்திக்கு இடையில எப்பவும் நான் வரமாட்டேன். ஆரம்பத்தானு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இப்போ சக்தி என்ன பிரேக்கப் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டல. அதுக்கு காரணம் யாரு? நீ தானடி. நீ மட்டும் இங்க இல்லைன்னு வச்சுக்க, நானும் சக்தி சந்தோஷமா இருந்திருப்போம். நீ ஒருத்தி இங்க வந்து எங்களோட காதலுக்கு நடுவுல உன்னால என் வாழ்க்கையே போயிடுச்சுல. ஏன் இங்க இருக்கா? நீ எல்லாமே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் தொலைய வேண்டியதானே. நீ மட்டும் இங்க இல்லைனா நீ சக்தி யாரும் அனுப்பி வைக்க முடியாது, தெரியுமா? என்ன ஷர்மி சொன்ன? நான் இங்க இல்லாம இருந்தேன்னா நீயும் சக்தியும் சந்தோஷமா இருப்பீங்களா? ஆமா, நீ ஒருத்தி இங்க இருந்தனாதான் என் வாழ்க்கையில எல்லாமே மாறி போச்சு. நீ மட்டும் இங்க இல்ல, நானும் சக்தி நிம்மதியா இருந்திருப்போம். இப்ப கூட ஒண்ணு குறைஞ்சிடலாம். நீ என்ன போயிட்டு தயவு செஞ்சு இந்த இடத்துல நீ இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் எப்படியாவது சக்தியோட மனசை மாத்திடுவேன். சக்தி கண்டிப்பா என் பக்கம் வந்துருவாரு. என்னால சக்தியெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. நான் சக்தி எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி ஷர்மி, நீ சொன்ன மாதிரி நான் இங்க இனிமே இருக்க மாட்டேன். நீ எப்படி உன் சக்தியை மனசை மாற்ற முடியுமோ நினைக்கிறியோ, தயவு செஞ்சு மாத்தி நீயும் சக்தியை ஒன்று சேரணும். நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாலே அதுவே போதும். நீ சொன்ன மாதிரி நான் இனிமே உங்க கண்ணில் படவே மாட்டேன். ஏய் ஸ்ரீ, நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன சாக போறியா? ஏய் ஷர்மி, தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம். மறுபடியும் அது கேட்டுரும் பாத்துக்கோ உனக்கு. சிவா அமைதியா இரு. நான் சாகுறேனோ வாழ்றேனோ அது ஏன் தனிப்பட்ட விஷயம். நீ என்ன எதிர்பார்த்த? நான் உன் கண்ணு முன்னாடியும் சக்தி கண்ணு முன்னாடியும் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? இருக்க மாட்டேன். இனிமே உங்க 2 பேர் கண்ணிலையும் நான் பட மாட்டேன். நீங்க தேடினாலும் நான் இருக்க மாட்டேன். ஆமா, இப்படி எல்லாம் பேசிட்டு அடுத்த நாள் காலையில வந்து சக்தி முன்னாடி நிற்பேன். எதுக்கு இந்த வீண் வெட்டி பேச்செல்லாம் தெரியல. இல்ல ஷர்மி, இனிமே நான் காலேஜ்க்கு வர மாட்டேன். உங்க 2 பேர் கண்ணிலையும் பட மாட்டேன். ஸ்ரீ, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க ஸ்ரீ. எதுக்கு இது உங்களுக்காக நீ காலேஜுக்கு வராம இருக்க? அமைதி இரு சிவா. ஷர்மி, நான் உண்மையை தான் சொல்றேன். சரி, காலேஜுக்கு வர மாட்டேன், உங்க 2 பேர் கண்ணிலையும் பட மாட்டேன். ஆனா சக்தி வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். ஓ, காலேஜுக்கு வராம அங்க இருந்து என்ன பண்ணலாம்னு பாக்குறியோ? ஏய், நீங்க மனுஷ ஜென்மம் தானா? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் தானே சொல்லிட்டு இருக்கு. இல்ல ஷர்மி, இன்னையோட அவ்வளவுதான். நாளையில இருந்து நான் சக்தி கண்ணில் படவே மாட்டேன். இது சத்தியம் ஷர்மி. ஸ்ரீ, நீ என்ன பேசிட்டு இருக்க? காலேஜுக்கு வர மாட்டேன்னு சொல்ற, அங்க வீட்லயும் இருக்க மாட்டேங்கிற. எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏதோ கண்டதுங்களுக்காக நீ எதுக்கு இப்படி பண்ணணும்னு நினைக்கிற? நீ உண்மையதான் சொல்றியா? உண்மையதான் சொல்றேன் ஷர்மி. இனிமே உன் கண்ணு சக்தி கண்ணு நான் படவே மாட்டேன். கூடிய சீக்கிரமே சக்தி என்ன மறந்துடுவான். நீ சக்திய உன் மனசுப்படி எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறே பார்த்துக்கான். அவன் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நீ அவனும் ஒன்று சேரணும், அவ்வளோதான். நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாலே போதும். இனிமே நான் அந்த ஊர்லயே இருக்க மாட்டேன். ஸ்ரீ, இங்க பாரு ஸ்ரீ, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு ஸ்ரீ, சொன்னா கேளு. உங்க வார்த்தைகளை நம்பலாம்ல? கண்டிப்பா நம்பலாம். நான் சொன்னதை மட்டும்தான் செய்வேன். நான் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வாக்கு கொடுக்க மாட்டேன். ஆனா கொடுத்த வாக்கு நிறைவேற்றவும் விட மாட்டேன். நான் இங்க இருக்க மாட்டேன்னா இருக்க மாட்டேன்னா. இப்ப நீ நிம்மதியா இருப்பியா? நீயும் சக்தியும் ஒன்று சேரணும், அவ்வளவுதான். எனக்கு அது மட்டும் போதும். நாளைக்கு பார்க்குறேன்
நீ சொன்னது நடத்தனியா இல்லையான்னு கண்டிப்பா பாரு. ஸ்ரீ நீ என்ன பேசிட்டு இருக்கோம்? ஏய் நான் சொல்லிட்டேன்ல ஷர்மி, நீ போ. கண்டிப்பா போறேன். யாரும் பேசி உன் மனசை மாத்திட்டாங்கன்னு இங்கே இருந்துட மாட்டல. ச்சீ நீ எல்லாம் பொண்ணு தானோ? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்? அவ படிச்சுட்டு தானே இருக்கான். உன் வாழ்க்கைக்காக அவ படிப்பை எதுவும் ஸ்பாயில் பண்ண நினைக்கிறேன். உனக்கெல்லாம் அறிவு இல்ல. அவ தான் அப்படி பேசுறானா? அவகிட்ட ஒரு ஃப்ரெண்டா நீ இதுக்காகலாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். நீ எல்லாம் ஏன் இப்படி இருக்க? உன்கிட்ட பேசல, நான் ஸ்ரீ கிட்ட பேசிட்டு இருக்கேன். அடச்சி வாயை மூடு. நீ பாரு, நீ ஒரு பொண்ணு தானே, தயவு செஞ்சு ஸ்ரீ கிட்ட சொல்லு. இப்படிலாம் தப்பான முடிவு எடுக்க வேணாம்னு சொல்லு. அவ நல்லா படிக்கிற பொண்ணு. அவ நல்லா படிக்கணும், டிகிரி முடிக்கணும். அதுதான் அவ லைஃபுக்கு கை கொடுக்கும். ஆனா நீ அவ வாழ்க்கையை அழிச்சிடுவ போல இருக்கே. ஸ்ரீ நாளையில நீ என் கண்ண பட மாட்டல. சீ மனுஷியா இருந்தா பேசலாம், நீ இதை பிசாசு ஆயிட்டிய. பிசாசுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும். ஸ்ரீ இங்க பாரு ஸ்ரீ, சொன்னா கேளு. தப்பான முடிவு எதுவும் எடுக்காத. சொல்லிட்டேன்ல, கண்டிப்பா இருக்க மாட்டேன். நீ தைரியமா இருக்கலாம் ஷர்மி, நீ இது போதும் எனக்கு. இங்க பாரு, பேச்ச மீறி நாளைக்கு நீ என் கண்ணில் பட்ட அப்புறம் நான் பொல்லாதவளா ஆயிடுவேன் பாத்துக்க. நீ நிம்மதியா இருக்கலாம். போய் நல்லபடியா ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணு. நாளையில இருந்து உனக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாது. நீ போ, இது போதும். உண்மையா என் சக்தியை எப்படியாவது மாத்திடும். நீ எல்லாம் போயிடு. என் சக்தி மனசை கண்டிப்பா நான் மாத்திடுவேன். எனக்கு என் சக்தி வேணும், அவ்வளவுதான். நான் என் சக்தி அந்த அளவுக்கு விரும்புறேன். ஸ்ரீ நான் உனக்கு வந்து போன்னு சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நான் என் சக்தியை அந்த அளவுக்கு விரும்புறேன், தெரியுமா? நடிக்க ஆரம்பிச்சிட்டா? நாடி நல்லாவே நடிக்கிறேன். நீ சாதாரணமா இருந்தாலே ஸ்ரீ அவளுக்காக உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிடுவான். நீ நடிச்சுதான் அவகிட்ட இருந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு புரியுது ஷர்மி, நீ சக்தி எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ போ. அது போதும், நான் கிளம்புறேன். ஏய் மறுபடியும் என்னடா பண்ண இவனுங்களா? மச்சி நீ வேற, இவனுங்க ஸ்ரீ கிட்ட பண்ணதுக்கு இன்னைக்கு இவனுங்களை வெட்டி போலி போட்டிருக்கணும். ஸ்ரீயால தான் இவனுங்க தப்பிச்சிருக்கானுங்க. இவனுங்களை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போக விருப்பப்படல. அவன் கூட சேர்ந்து வாழணும்னு இருக்கேன். அதுக்காக இவங்களை விடவும் முடியாதுன்னா இந்த போரிக்கை ராஸ்கானுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேணாம். அதுதான் கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. அதுக்கு தான் இந்த போரிக்கை நாய்களை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கேன். கரெக்டாக மச்சான், இவனுங்களுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் தரணும். இனிமே எந்த பொண்ணு பக்கமும் தப்பான நோக்கத்துல இவனுங்க போகக்கூடாது. இவனுங்களாம் ஆமா என்ன பண்ணலான்னு இருக்க? அதான் மச்சி யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் இவனுங்களை போட்டு துவைச்சு எடுக்கணும் தான் ஆசை. ஆனா நான் இப்போ அதை பண்ணக்கூடாதுன்னு முடிவில் இருக்கேன். ஏன்னா என் ஸ்ரீ கூட நான் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும். இந்த போரிக்கைங்களை நினச்சிக்கிட்டேன் டென்ஷன் ஆகிட்டேன். நான் ஜெயிலில் போய் உட்கார விருப்பப்படல. ஆனால் அதுக்காக இவங்க விடவும் கூடாது. ஏதாவது இவங்களை பண்ணணும் மச்சி. என்ன பண்ணலாம்? நீ பாரு கார்த்திக், நான் இனிமேல் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன் கார்த்திக். இந்த தடவை எங்களை மன்னிச்சு விட்டுரு. இதோட நாங்கள் இந்த தப்பு பண்ணவே மாட்டோம். ப்ளீஸ் கார்த்திக், நீ சொல்லு கார்த்திக் சக்தி கிட்ட. ஆமா கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக், ஏதோ தெரியாம புத்தி தடுமாறி பண்ணிட்டோம். இதோட இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டோம். ஸ்ரீ பக்கமே போக மாட்டோம். டேய் ஸ்ரீ பக்கம் மட்டும் இல்லை, எந்த பொண்ணு பக்கமும் உங்க கண் பார்வை போகக்கூடாது. அதுக்காகலாம் உங்களை சும்மா விட முடியாது. சக்தி துவைச்சதுனால தான் நான் சும்மா இருக்கேன். நானும் போட்டு விளாசணும். நீங்கள் 2 பேரும் போனோமா தாண்டா வீடு போய் சேருவீங்க. உங்கள் அம்மா அப்பாக்காக பார்க்க வேண்டியதாக இருக்கு. இல்லைன்னு வச்சுக்கேன், நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு போனோம் தாண்டி. ஸ்ரீ பக்கம் மட்டும் இல்லை, நீங்கள் வேற எந்த பொண்ணு பக்கமும் திரும்ப மாட்டோம். ப்ளீஸ் கார்த்திக், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிரு கார்த்திக். கார்த்திக் ஆமாம் கார்த்திக், சக்தி கிட்ட சொல்லு கார்த்திக், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க. இதோட நாங்கள் எந்த தப்புமே பண்ண மாட்டோம். நான் இவன் கூட சேரக்கூட மாட்டேன் நான். ஏய் நீங்களாம் அவ்வளோ உத்தமனுங்க கிடையாது. நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புறதுக்கு. நீ இதை சொல்லிட்டா நீ கரெக்டாக நடந்துருவேன்னு அர்த்தமா? எனக்கும் தெரியும், சக்திக்கும் தெரியும் நீங்கள் யாரு எப்படின்னு. அடங்குங்கடா மச்சி. என்ன பண்ணலாம்? மச்சான் ஸ்ரீ எங்க? ஸ்ரீ இங்கே தான் இருந்தா. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இங்கே தான் எங்கேயும் நின்றுட்டு இருந்தா. இரு மச்சி பார்க்குறேன். அது அங்கே இருக்கா? மச்சான் அங்கே இருக்கா பேர் ஸ்ரீ. மச்சி அவளை கூப்பிடு. டேய் இப்போ எதுக்குற அவளை கூப்பிட சொல்கிறேன்? மச்சி கூப்பிடு மச்சி, நான் காரணம் இல்லாமல் சொல்லுவேனா? அவளை கூப்பிடு. சக்தி நீ என்ன ஐடியாவில் இருக்க என்கிட்ட முதல்ல சொல்லு, அப்புறமா நான் அவளை கூப்பிட்றேன். அப்படி மச்சான் நான் கூப்பிட்டா அவள் வரமாட்டான். அதனால தான் உன்னை வீட்டு கூப்பிட சொன்னேன். கூப்பிடுறா சீக்கிரமே. நான் கூப்பிட்டா ஓடி வர மாதிரி நான் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நீ கூப்பிடுறா மச்சான். என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏதோ ஏடா கூடமா பண்ணி வைக்காத. ஏற்கனவே அவ கொஞ்சம் பயந்தான், கொஞ்சம் மிரண்டு போயும் இருக்கான். நீ வேற ஏதாவது மச்சி, நீ அவளை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கிறியோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கிறேன்னு தெரியாது, நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். கூப்பிடு மச்சி, நான் பார்த்துக்கிறேன். சரி ஏதோ சொல்கிறேன், இரு கூப்பிட்றேன். ஸ்ரீ ஸ்ரீ
ஏய் ஸ்ரீ சூப்பரா ஹோஸ்ட் பண்ணடி. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுடி. அம்மா சுபி பர்வீன் கூட போகாம நீ இங்க நிக்கிற? போணும். சுபியும் பர்வீனையும் போய் பார்க்கணும். இப்பதானே ஃபங்க்ஷன் முடிஞ்சது. அதான் இப்படி வந்தேன். ஸ்ரீ ஸ்ரீ இங்க பாருமா. ஏய் ஸ்ரீ அங்க பாரு கார்த்திக் சீனியர் உன்னை கூப்பிடுறாரு. கார்த்திகா இந்த இரு. ஏ ஸ்ரீ எவ்வளவு நன்மை கூப்பிட்டு இருக்கேன், கொஞ்சம் இங்க வா. என்ன கார்த்திக்? அது சரி, நான் கூப்பிட்டதான் வரமாட்டான்னு பார்த்தேன். இவன் கூப்பிட்டா என்னன்னு கேட்கறான். மச்சி அவளை வர சொல்லு, அங்கிருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கா பாரு. இவ்வளோ அடியே இருக்குடி உனக்கு. இல்ல கார்த்திக் அப்படியே சொல்லு. ஸ்ரீ வாமா, நான் தானே கூப்பிடுறேன், இங்க வா. ஏய் ஸ்ரீ அத கார்த்திக் சீனியர் அவ்வளவுதான் கூப்பிடுறாருல, போய் என்னன்னு கேளு. எதுவும் விஷயம் இல்லாம கூப்பிட மாட்டாங்களா? போய் என்னன்னு கேட்டு வா. சரி ஷைலு நான் போறேன். எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல, நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரி ஸ்ரீ எனக்கு வீட்டுக்கு டைம் ஆகுது, நானும் கிளம்புறேன். உனக்காக சுபியும் பர்வீன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகமா அவங்க போய் பாரு, பார்க்காம போயிடாத. இல்ல பார்க்காம போக மாட்டேன். இன்னைக்கு அவங்க 2 பேரும் கண்டிப்பா பார்க்கணும், பார்த்தே ஆகணும். ஷைலு நான் போறேன். என்ன நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸ்ரீ என்னடி ஏதோ இன்னைக்கு நமக்கு ஃபேர்வெல் மாதிரியும் நம்ம இதோட காலேஜ் விட்டு போற மாதிரியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் இயரே படிச்சுட்டு இருக்கோம், இன்னும் இருக்கு. நம்ம இன்னும் இங்க வந்து படிக்க வேண்டிய நாட்கள் இன்னும் இருக்கு. நீ என்ன ஃபைனல் இயர் ரேஞ்சுக்கு நினைச்சிட்டியோ? நம்ம நாளைக்கு மீட் பண்ண தானே போறோம். சரி போய் சீனியர் கிட்ட என்னன்னு கேளு. நாளைக்கு காலைல மீட் பண்ணுவோம். பாய்டி. சரி ஷைலு நான் போறேன். பாய். இப்பவும் சொல்றேன், உன்னால நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சரி பாய் ஷைலு, நீ பத்திரமா வீட்டுக்கு போ. நானும் போறேன். என்னாச்சு இவளுக்கு? என்னமோ இன்னைக்கு கல்ச்சுரல் நடந்து முடிஞ்ச மாதிரியும் நம்மளால என்னோட பெரிய போற மாதிரியும் பேசிட்டு இருக்கான். ஸ்ரீ ஒன்றும் சரியில்லாத மாதிரி இருக்கேன். சரி நம்ம நாளைக்கு வந்து பார்த்து பேசிப்போம். இப்ப கிளம்பும், டைம் ஆகுதுல. ஸ்ரீ வாமா. இந்த வரேன் கார்த்திக். எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சு தீய வச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தனையில் செதஞ்சு போன. எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீய விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தையில செதஞ்சு போனே. இந்த வீட்டில் உள்ள ஒருத்தல் மௌனமா நீ மறைஞ்சு போனே. லவ் யூ. கார்த்திக் என்ன கார்த்திக் எதுக்கு கூப்பிட்டேன்? அப்பா இங்க வந்தது இடமே ஜில்லுன்னு ஆயிடுச்சா. ஓய் ஜில்லு, கார்த்திக் ஒன்று கூப்பிடலாம், நான் தான் உன்னை கூப்பிட்டேன். கார்த்திக் என்ன இதெல்லாம்? நான் போறேன். அது சரி மச்சான், உன் லந்த ஆரம்பிச்சிட்டியா? அவ பயப்படுறாடா. டேய் எதுக்கு கூப்பிட்டியா அதை சொல்லு. சும்மாவே பயப்படுவான். ஏய் என்னடி என்ன பார்த்தாலும் சும்மாவே பயப்படுறான். நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் என்ன உன்னை முத்தம் கொடுத்துட்டேனோ, இன்னும் கையை பிடிச்சி இழுத்து கசம்சா பண்ணிட்டேனோ? சொல்லு ஜில்லு. டேய் மச்சான், எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணாத மாதிரியே கேள்வி கேட்கற. செம்ம கேடிடி மச்சி நீ. உன்னதான் கேட்கணும், இது மாதிரி ஏதாவது பண்ணணும் என்ன? கார்த்திக் என்ன வேணும்? எதுக்கு என்ன கூப்பிட்ட? அது சொல்லு. இல்ல நான் போறேன். அங்க சுபிய பர்வீனும் வெயிட் பண்றாங்க. வர்ற ஏய் மிட்டா அழுதுற போல இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், இங்க இரு, அதுக்கப்புறமா போ. டேய் மச்சான், உன் லந்த மூட்டை கட்டி வச்சுட்டு என்ன விஷயத்துக்கு அவளை கூப்பிட்டியோ அதை பண்ணு. அதுக்கப்புறமா உன் லந்த ஸ்டார்ட் பண்ணிக்க. இவனுங்க வர இங்க நின்றுட்டு இருக்கானுங்க, ரத்தம் சொட்ட சொட்ட. ஆமாமா மச்சி, முதல்ல இவனுங்களை முடிச்சு விடணும், அப்புறமா தான் ஜில்லு கிட்ட ஜல்சா பண்ணணும். ஜில்லு பண்ணிடலாம். கார்த்திக் ஏய் என்ன ஆனவனு கார்த்திக் கூப்பிட்டு இருக்கான்? மேடம்க்கு என் பேர் மறந்து போச்சா என்ன? முன்னாடியெல்லாம் சக்தி தானே கூப்பிட்டு இருப்பான், இப்ப என்ன கார்த்திக்னா? போல இன்னும் அனுப்பி விட்டுட்டு உனக்கு இருக்கடி. டேய் சக்தி, டேய் நீங்க ஸ்ரீக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் இப்ப சேர்த்து அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கேளுங்கடா. மச்சான் சமாடா மச்சான், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்ட், இதுதான் கரெக்ட். டேய் என்னடா திருத்துன்னு முழிக்கிறீங்க? என்ன சக்தி, காலேஜ் இங்க போய் ஒரு பொண்ணு காலில் விழுந்து சக்தி அதை நாங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டோம்ல. சக்தி ப்ளீஸ் சக்தி, எங்களை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு ஆம்பளை பசங்க இருந்துட்டு பொண்ணு காலில் விழுந்தா, அதுவும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கானுங்க, அவனுங்களை எவனா ஒருத்தன் பார்த்தா கூட எங்க மானம் கப்பல் ஏறிடும். சக்தி ப்ளீஸ் சக்தி, இந்த மானாலாம் அவகிட்ட பொம்மை பண்ணீங்களா அப்போ இருந்திருக்கணும். ஏண்டா நான் இருந்த ரூமுக்குள்ளேயே தைரியமா வந்து என் ஸ்ரீயும் வேண்டாம் என்னை எதுவும் பேச வைக்காத, ஏதாவது நான் பேசி ஞாபகத்துக்கு வந்ததும் உன்னை கொன்னுடுவேன்.
ஒழுங்கு மருந்து அவகிட்ட மன்னிப்பு கேளு. பொண்ணு காலேஜ் இதெல்லாம் இப்பதான் தெரியுதோ, அவகிட்ட வம்பு பண்ணீங்க அப்ப தெரியலையோ. ஓடா போய் ஒழுங்கா மன்னிப்பு கேளு. கார்த்திக் அதெல்லாம் வேணாம் கார்த்திக், இதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், நான் போறேன். ஸ்ரீ அமைதியா இருமா. சக்தி சொல்றதுதான் கரெக்ட். இவனுங்களுக்கு இதை விட பெரிய தண்டனை கிடையாது. இவனுங்க இதை பண்ணியே ஆகணும். அவனுங்க பண்ண காரியத்துக்கு நாங்க 2 பேரும் போனா போட்டோன்னு அவனுங்களை விட்டு வச்சிருக்கோம். இங்க பாரு ஸ்ரீ, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சக்தி எடுத்த முடிவு தான் கரெக்ட். அமைதியா இரு. டேய் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என் ஸ்ரீ கோல்ல விழுந்து 2 பேரும் மன்னிப்பு கேளுங்கடா. அப்ப மன்னிச்சுட்டா சரி, இல்லைன்னு வச்சுக்கேன். ப்ளீஸ் சக்தி, காலேஜில் எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு மாதிரி இருக்கு சக்தி. சக்தி எங்களை இன்னும் 4 அடி கூட சேர்த்து அடிச்சுக்கேன். ஆனால் இப்படி ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளீஸ் சக்தி, சொன்னா புரிஞ்சுக்கங்க. நீயும் ஒரு பையன் தானே, எங்களோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நாங்கள் பண்ணது தப்பு தான், அதுக்காக வாயில வேணா மன்னிப்பு கேட்குறோம். காலெல்லாம் விழுந்து என்ன சக்தி? டேய் நான் சொன்னதுதான். என் ஸ்ரீ காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கன்னு கேளுங்கடா. சக்தி வேண்டாம் சக்தி, போனா போட்டோம், விட்டுறலாம். ஸ்ரீ அமைதியா இரு, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. டேய் சொன்னது காதுல விழணும். சக்தி டேய் வீணா மறுபடியும் வாங்கி செத்துறாதீங்க. அதுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுங்க, அதான்டா நல்லது. என்ன புரிஞ்சுதான்? டேய் மச்சான் என்னடா இதெல்லாம் எப்படா பண்றது? ஆமா மச்சி, இதை மட்டும் பண்ணணும்னு வச்சுக்கேன், எனக்கு இந்த காலேஜ்ல இருக்க மரியாதையே போயிடும்டா. என்னடா பண்றது அதான் தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்டா. டேய் என்ன 2 பேரும் ரொம்ப சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்னதான் குசன்னு பேசினாலும் இங்க எதுவும் மாறாது. இப்ப நீங்க என் ஸ்ரீ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். கேளுங்கடா. டேய் அவன் நல்ல விதமா சொல்லும் போதே மன்னிப்பு கேட்டுருங்க. அவன் மட்டும் கொதிச்சான் நீங்க கொந்தளிச்சிருவீங்க, பாத்துக்கோங்க. என்னடா மச்சி, அதான் 2 பேரும் ரவுண்டு கட்டி நிக்கிறானுங்களே, நமக்கு இப்ப வேற வழியே இல்லை. இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். வா வேற என்ன பண்ணி தொலையாது, இந்த லூசு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாகும். என்னங்கடா முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா கார்த்திக், நாங்க மன்னிப்பு கேட்கறோம். வெரி குட், கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்க. கேட்டுருங்க. இல்ல அவன் சும்மா விட மாட்டான். கேளுங்கடா. ஸ்ரீ நாங்க உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டதுக்கு எங்களை மன்னிச்சிரு ஸ்ரீ. ஆமா ஸ்ரீ, நாங்க உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டதுக்கு எங்களை மன்னிச்சிரு. இல்ல பரவாயில்ல. ஸ்ரீ அமைதியாரு. டேய் இன்னும் என்ன பேசிக்கிட்டேன்? கோல்ல விழுங்கடா. இடைவரும் பலவித தடைகள் ஆண்டு காட்ட வேண்டும். இலக்கிய பெண்ணி என யாரும் போற்ற வேண்டும். டேய் காலில் விழுந்துட்டோம், நீ பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது. இனிமே அவளை நீ எப்படி பார்க்கணும்? எங்க தங்கச்சி மாதிரி பார்க்கணும். புரிஞ்சா சரிதான். இனி அவங்க உங்களுக்கு ஒரு தங்கச்சி, ஓகேவா? உங்க தங்கச்சி எப்படி பார்த்துட்டீங்க அப்படி பார்த்துக்கணும். அவளை தப்பான பார்வை ஏதாவது பார்த்தீங்கன்னு தெரிஞ்சது இது மாதிரி பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். அவளை மட்டும் இல்லை, இந்த காலேஜில் எந்த பொண்ணுக்கிட்டையும் பார்வை தப்பா போச்சு கொன்னே இருக்காது, நோண்டி எடுத்துட வேண்டாம். சார் இங்க யார் கார்த்திக்? நான் தான் சார். மச்சான் என்னடா அதெல்லாம், எதுக்கு அவர் உன்ன தேடி வந்திருக்காரு? மச்சி ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம்தான். இரு வரேன். கார்த்திக் நீங்க தானே எனக்கு ஃபோன் பண்ணது? ஆமாம் சார், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க யார் அவனுங்க? அதை நிற்கிறானுங்க பாருங்க சார், அவனுங்க 2 பேர் தான். நான் சொன்னது இவனுங்க 2 பேரை தான். இந்த பொறுக்கீங்க தானா? ஏண்டா உங்களை படிக்க அனுப்பிச்சோம், என்னடா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ஆல்ரெடி யாரும் உங்களை அடிச்சு துவச்சிருக்காங்க போல இருக்க. யாரு? அது ஒன்றும் இல்லை சார், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் இவனுங்களை இப்படி அடிச்சிட்டோம். ஏன்னா இவனுங்க பண்ண வேலை அந்த மாதிரி. அதை நான் உங்களுக்கு ஃபோன்லேயே சொன்னேன்ல சார், அதனால தான் நாங்கள் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போனா போட்டேன்னு விட்டுட்டோம். கார்த்திக் நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணது கரெக்டு, அதுக்காக நீங்க சட்டத்தை கையில் எடுத்துக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. இப்போ நீங்க அடிச்சீங்க, அடிச்சதுல இவனுங்க 2 பேருக்கு ஏதாவது ஆயிருந்தா அது உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணும்ல. அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க சரிங்களா? இதுவே லாஸ்டா வச்சுக்கோங்க. காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில தகராறு வர்றது இயல்பு தான், அதுக்காக நீங்களே அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி இனி பண்ணக்கூடாது. சரி இவனுங்களை நான் இப்போ கூட்டிட்டு போறேன். என்ன கார்த்திக் இதெல்லாம்? கார்த்திக் அதான் சக்தி ஸ்ரீ காலில் இருந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா நாங்களே கேட்டுட்டோம்ல, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். கார்த்திக் நீங்க எதுக்கு போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணீங்க? டேய் என்ன நீங்க பண்ண காரியம் என்ன அவ்வளோ லேசப்பட்டதான், அவ்வளோ சீக்கிரம் உங்களை மன்னிச்சு விடுறதுக்கு? ஓடா போய் ஒரு வாரத்துக்கு ஜெயிலில் கம்பி என்ன, அதுக்கப்புறமா காலேஜுக்கோ. ஓடா அப்போதான் உனக்குலாம் புத்தி வரும். ஓ மச்சான் நீ வேற மாதிரி, எனக்கு இந்த ஐடியா தோணலையா?
மன்னிப்பு மட்டும்தான் கேட்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னையும் தாண்டி ஒரு படி மேல போயிட்ட. கரெக்டா மச்சான், நீ பண்ணதான் கரெக்ட். ஆமாண்டா, இவனுங்களை அடிச்சு துவைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவனுங்களுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் தரணும்ல, அதான் அப்பவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மச்சி, நீ கொஞ்சம் நேர்மையா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு தெரியாதுடா. ஆனா நீ பண்ண ஐடியா சூப்பர். அப்புறம் என்னோட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாமியார் வீட்டுக்கு போக போறீங்க, போயிட்டு வாங்க. எத்தனை பொண்ணு தப்பு தப்பா பார்த்துருப்பீங்க, அதுக்காகவாது நீங்க மாமியார் வீட்டுக்கு போக வேணாம்? போங்க சார். இன்னும் என்ன சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இவங்களை கூட்டிட்டு போய் விருந்து வச்சு அனுப்புங்க. கண்டிப்பா இப்பவே இழுத்துட்டு போறேன் இவனுங்களை. ஆனா கார்த்திக், இவனுங்க எந்த பொண்ணுகிட்ட யூட்டிலைசிங் பண்ணானுங்க? அந்த பொண்ணு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தரணும். ரிட்டர்ன் மூலியமா எழுதி கொடுத்தாதான் கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட முடியும். சார், கேஸ்லாம் ஸ்ட்ராங்கா போட வேணாம். சும்மா அவனுங்களை 4 தட்டு தட்டி கொஞ்சம் மிரட்டி அனுப்புங்க, அது போதும். அவனுங்க லைஃபும் ஸ்பாயில் ஆகக்கூடாது. இந்த இயர் தான் சார் ஃபைனல் இயர். அவனுங்களுக்கு புத்தி வரணும்னா இப்படி பண்ணேன். மற்றபடி கேஸ் போட்டு அவனுங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ண விருப்பப்படலை. நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அனுப்புங்க. ரொம்பலாம் அதிகமாக வேண்டாம் சார். அட என்ன ஸ்டூடெண்ட்ஸியா நீங்களாம்? இவனுங்க இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கானுங்க, ஆனாலும் இவனுங்களுக்கு இவ்வளோ பச்சாதவன் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் கேட்டுக்கிட்டது மட்டும் நான் இவனுங்கள எதுவும் பண்ணாம லேசா 4 தட்டு மட்டும் தட்டி அனுப்புறேன். டேய், இன்னும் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, வாங்கடா. டேய், கூப்பிடாவல்ல, வாங்க. டேய் மச்சான், இவ்வளோத்துக்கும் காரணம் நீ தான்டா. இவ்வளோ பேர் மத்தியில இவ காலில் விழுந்தது அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கு. இதுக்கே இந்த காலேஜில் எப்படா தலை காட்ட முடியும்னு தெரியாம இருக்கு. இதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வர போறோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த காலேஜில் தலை காட்ட முடியாதுடா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா மச்சி. டேய், எனக்கு என்ன ஆசையா? ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவனுங்கள கண்டிப்பா அனுபவிப்பானுங்க. மேலும் மேலும் என் கோவத்தை ஏற்றி விட்டுட்டு தான் இருக்கானுங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் இவனுங்க அனுபவிப்பானுங்க. நான் இவனுங்களை சும்மாவே விட மாட்டேன். நான் நினைச்சேன் இதோட முடிச்சிடலான்னு, ஆனா இவனுங்க இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. இதுக்கப்புறமா நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா விட மாட்டேன். அட போடா, நீ விட மாட்டேன்னு சொல்லி அவனுங்க தான் நம்மளை விடாம இருக்கானுங்க. ஏன்டா, ஏற்கனவே அடி வாங்கினதுல எங்கெல்லாம் எலும்பு நொறுங்கி போச்சுன்னு தெரியல. இப்போ ஸ்டேஷனுக்கு வேற போய் அங்க வேற உத வாங்கணும். டேய், எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான்டா, ரத்த கண்ணீரை வடிச்சிருவாங்கடா. டேய், என்னடா இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. கார்த்திக், ஏன் கார்த்திக் இப்படி பண்ண? அவங்க பாவம்ல. ஆமாமா, ஒடி உன்னால எந்த லிஸ்ட்ல அடி சேர்க்கறது? ஸ்ரீ, இவனுங்களுக்கு இப்படி ஏதாவது தண்டனை கொடுத்தாதான் திருந்துவானுங்க. நம்ம மறுபடியும் போனா போட்டோன்னு விட்டுட்டோன்னு வச்சுக்க. இன்னைக்கு உன்கிட்ட பண்ணதான் நாளைக்கு வேற ஏதாவது பொண்ணுகிட்ட பண்ணுவானுங்க. இனி அவனுங்க இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னா நம்ம இவனுங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு இதுதான் சாரி. இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. மற்றதை போலீஸ் பார்த்துப்பாங்க. வீடு. சரி, வீட்டுக்கு கிளம்பலாமா? டைம் ஆகுது, வீட்டுக்கு போவோமா? சரி கார்த்திக், வீட்டுக்கு போலாம். சரி மச்சி, வா போய் பைக் எடுத்துட்டு வந்து கிளம்பும். டைம் ஆகுது. ஆமாடா மச்சான், வா போய் எடுத்துட்டு வரும். மச்சி, நீ போய் வண்டி எடுத்துட்டு வா. இவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நான் பேசிட்டு வரேன். மச்சி, அவ்வளோ நேரம் பேசிட்டு தானே இருந்த, இன்னுமா? மச்சான், லவ் பண்ணி பாரு. எவ்வளோ நேரம் பேசுவாலும் பத்தாது, பேசிக்கிட்டே இருக்கணும்னா தோணும். நான் சொல்ல வேண்டியதில்ல, சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீ இப்போ என்ன, நீ பேசணும் அவ்வளோதானே. அதுக்கு எதுக்குடா என்ன வம்பு இழுக்கிறேன்? நீ பேசிட்டு பொறுமையாவே வா, நான் போய் பைக் எடுக்கிறேன், நீ பேசு. அது புரிஞ்சா சொல்லும். சரி சரி, நீ போ, நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணிட்டு வரேன். மச்சான், அது சரி, மச்சி லவ் மூடுக்கு போயிட்டோம். இனிமே இவனை நம்ம மாற்ற முடியாது. சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். சரி, நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். சரி ஸ்ரீ, நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் போறேன். சரியா? சரி மச்சி, நான் கிளம்புறேன். நீ பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு வா. கார்த்திக் இரு, நானும் வரேன். ஏய், எங்கடி ஓடுற? இரு. கார்த்திக் நின்னு, நானும் வரேன். எங்க போற? நான் கார்த்திக் கிட்ட போறேன். யார்கிட்டயும் போவேனா? என்கிட்ட இரு, இந்த சக்தி கிட்ட இரு, போதும். இல்ல, வீட்டுக்கு டைம் ஆகுது, வீட்டுக்கு போகணும். ஏன் நான் கூட்டிட்டு போக மாட்டேனா? நான் கூட்டிட்டு போறேன்டி. வேணாம், நானே போய்ப்பேன், எனக்கு தெரியும். போலாம், இவ்வளவு தூரம் போயும் நீயே போய் போன சொல்றேன். விடு என்ன, நான் வீட்டுக்கு போகணும். ஏய், என்ன பண்ணிட்டான்? சும்மா கைதான் போட்டிருக்கேன், உள்ள நடந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். அது உள்ள யாரும் இல்லை, அதனால பண்ணேன். இப்போ நம்ம காலேஜுக்கு வெளியில இருக்கோம், இங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். இனிமே எது வந்தாலும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு தானே போகலாம். சரி, இனிமே அவனுங்களை நினைச்சு பயப்படாத. அவனுங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன், அதே போல கேட்டுட்டானுங்க. இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, நீ இனிமே சந்தோஷமா இருக்கணும். ஸ்ரீ,
உனக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன்டி. என்னை நம்பு. உன்னை எப்பவும் ரொம்ப சந்தோஷமா வச்சுருக்கோம். தயவு செஞ்சு என்னை நம்பு. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஸோ மச் டி. கண்ணுக்குள்ள ஓடிய ஒன்ன துரத்த மனசுக்குள் நீ வந்து ஒழிஞ்ச மனசுக்குள் ஒளிஞ்சிடும் ஒன்ன பெறத்த சுருக்குள் நீ மெல்ல நுழைஞ்ச வளைத்து பிடித்து இழுத்து அழைத்து பெண்ணை கெடுக்கும் எண்ணமில் இழுத்து அழைத்து பெண்ணை கெடுக்கும் எண்ணமில் என் ஆசை உனக்குள்ள இருக்காதா விட்டு விட்டு இருதயம் துடிக்காதா உன் கூந்தல் நல்ல என்னை மூடாதா உன் காற்று என் மூச்சு தேடாதா உயிரில் பூப்பறித்த காதலியும் நீதா உள்ளம் தேடும் ஒரு தேவதையும் நீதா மச்சான் விட்டா டூயட்லேயே தான் இருப்ப போல இருக்கேன். போதும் மச்சி, டைம் ஆகுது, வீட்டுக்கு கிளம்பலாம். ஸ்ரீ கிளம்பலாமாமா? போகலாம் கார்த்திக். அப்புறம் என்னடா பார்த்துட்டு இருக்கா? போய் பைக் எடுத்துருவோம். சரி மச்சி. ஒரு 2 நிமிஷம் இரு, நான் போய் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ பைக் எடுத்துட்டு கிளம்பு சக்தி. எனக்கு போக தெரியும், நான் போய்க்கிறேன். என்ன இன்னும் சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு அமைதியா இருடி. நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். ஸ்ரீ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஏமா? அதான் சக்தி கூட்டிட்டு வரேன்றான்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இல்ல கார்த்திக், எனக்கு யார் கூட போகணும்னு தெரியும், நான் போய்ப்பேன். மேடம் யார் கூட போக போறீங்க? ஆட்டோக்கார அண்ணன் வருவாரு, மேடம் வெயிட் பண்றீங்க. அண்ணன் வரமாட்டாரு, அவருக்கு வேலை இருக்கு. ஆட்டோக்கார் கூட எல்லாம் சிவா. ஸ்ரீ என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? ஸ்ரீ ஆனாலும் நீ ரொம்ப ஓவரா பண்ற தெரியுமா? என்னதான் உன் பிரச்சனை? அண்ணன் இன்னும் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன்? டேய் அவதான் கூப்பிடறானா, நீ ஏன்டா வந்த? மச்சி விடு. டேய் சிவா, அவளை பத்திரமா கூட்டிட்டு போ, சரியா? சரிங்க சீனியர். சரி பார்த்து கிளம்பு. ஜில்லு பத்திரமா வீட்டுக்கு போ. மாமா பின்னாடியே வரேன். பொடி என்னையா வெறுப்பேற்றுறான். ஏற்று எவ்வளோ வெறுப்பேற்றணுமோ ஏற்று. எல்லாமே எனக்கு பிடிக்கும், ஏன்னா பண்ணுறது நீ ஆச்சு. வீடு ஜில்லு. டேய் சிவா பார்த்து பத்திரம். சரிங்க சீனியர். நான் கிளம்பட்டுமா? டேய் அதை கிளம்புன்னு சொல்லிட்டேனா? டேய் யாரு பத்திரமா கூட்டிட்டு போ, புரியுதா? சிவா போலாம். எவ்வளவு தூரம் பொரிய போடி, பாத்துக்கிறேன். டேய் சக்தி. சொல்றேன் மச்சான். மச்சி எதுக்கும் கவலைப்படாதா, சீக்கிரமே அவ. டேய் மச்சி நான் கவலை எல்லாம் பண்ணலடா, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா அவளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நான் அவ மனசுல இருக்கேன், அவளும் என் மனசுல இருக்கான்னு அவளுக்கு நல்லாவே புரியுது. மேடம் ஏதாவது பண்ணி அவாய்ட் பண்ணலான்னு பாக்குறாங்க, ஆனா முடியல. மச்சான் எனக்கு நல்லா தெரியும் அவ என்ன விரும்புறான்னு. அதனால இந்த சிவால வேற யார் வந்தாலும் எங்க காதல் பிரிக்க முடியாது. பண்ணட்டும், அவ என்னதான் பண்றான்னு பண்ணட்டுமே. எவ்வளவு தூரம் போறாலும் போட்டும், கொஞ்சம் விட்டு தான் பிடிப்போமே. டேய் நீ ரொம்ப கிரேட்ரா, பரவாயில்ல அவளை புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். டேய் அவ ஏன் ஸ்ரீடா, நான் புரிஞ்சுக்காம வேற யார் புரிஞ்சுக்கிறது? மச்சி உனக்குதான் போன் அடிக்கிறது பாரு. ஸ்ரீ அம்மா கால் பண்றாங்க. டேய் ஸ்ரீயோட அம்மா கால் பண்றாங்கடா. ஏன் மாமியார் உனக்கே கால் பண்றாங்க? டேய் என்னன்னு கேளு, இப்பதான் என் பொண்டாட்டி மாறி போனாலும் என்னன்னு கேளு. ஏன் மச்சி ஆனாலும் உனக்கு ஓவர்ல இருந்துடி, என்ன பண்றது? இவ ஏத்துற வெறுப்புக்கு என்ன நானே கூல் பண்ணிக்கலாம் தான் உண்டு. சரி சரி என் மாமியாருக்கு என்னன்னு கேளு. இரு கேக்குறேன். ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா. கார்த்திக் காலேஜ் இருந்து கிளம்பிட்டீங்களாப்பா? இதோ இப்பதான் கிளம்பிட்டே இருக்கோம். ஏம்மா என்னாச்சு? நீங்கப்பா ஸ்ரீ முன்னாடி கிளம்பிட்டாமா. ஐயோ ஸ்ரீ சக்தி கூட்டிட்டு வராரோ? அம்மா என்ன திடீர்னு சக்திக்கு இவ்ளோ பெரிய மரியாதை? அதெல்லாம் அப்படிதான். சரி சரி நீ சொல்லு, ஸ்ரீ சக்தி தான் கூட்டிட்டு வராரா? இல்லம்மா, ஸ்ரீ சக்தி கூட வரல, அவ ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்கா. ஏம்மா என்னாச்சு? அப்பா சரி சரி அப்படியே இருக்கட்டும். கார்த்திக் இப்போ நீ என்ன பண்ணு, நீங்க நேரா வீட்டுக்கு வாங்க, ஆசிரமத்துக்கு போயிடாத, வீட்டுக்கு வந்துட்டு போ. ஏம்மா என்னாச்சு, ஏதோ விஷயமா? விஷயமா இல்ல விசேஷம், வீட்டுல விசேஷம், அதனால நீ கண்டிப்பா வரணும். வந்துரு. அதுக்கு என்னம்மா கண்டிப்பா வந்துடுறேன். அம்மா சக்தி. ஐயோ சக்தி கிட்ட எதுவும் சொல்லாத, நீ எதுவும் சொல்ல வேணாம். ஆனா சக்தியும் வருவாரு, நீ எதுவும் சொல்லிடாத சரியா? நீ மட்டும் வீட்டுக்கு வாங்க, ஸ்ரீ அதுக்குள்ள வந்துருவாள, நீ மட்டும் வீட்டுக்கு வா. கார்த்திக் மறுபடியும் சொல்றேன், சக்தி கிட்ட எதுவும் சொல்லிடாத, நீ மட்டும் வீட்டுக்கு வா. என்னம்மா என்ன விஷயம்? இது சொன்ன இல்லடா கண்ணா, விஷயம் இல்ல, வீட்டுல விசேஷம், நீ சீக்கிரம் வாங்க. ஆனா சக்தி கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாத. ஆனா இந்த விசேஷத்துல சக்தியும் வந்துருவாரு, நீ வா. அம்மா அப்படி என்னதான் விசேஷம் சொல்லுங்க. டேய் அம்மா சொன்ன மறுபடியும் வர மாட்டியா? சும்மா நான் என்னன்னு கேள்வி கேட்கிறேன், சீக்கிரம் வீட்டு வந்து சேர்றா. சரி சரி உடனே வரேன்.
கொஞ்ச நேரத்துல வந்துடுறோமா? சொல்லனா அப்படி இருக்கும். அதை விட்டுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு சீக்கிரம் வீடு வந்து சேரு. இங்க எக்கச்சக்க வேலை இருக்கு, சீக்கிரம் வாடா. சரிம்மா, இதோ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். எனக்கு நான் வச்சிடறேன், நான் நிறைய கிடக்கணும். சரிங்கம்மா. மச்சி, என்ன ஃபோன் பேசும்போதே பல்லா தெரியுது? என் மாமியார் அப்படியே ஏதோ குட் நியூஸ் சொல்லிட்டாங்களா என்ன? மச்சான், ஏதோ குட் நியூஸ் தான் நினைக்கிறேன். ஆனா அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன், சரியா? இதெல்லாம் ஓவராலடா. மருமகன் எங்க இருக்கான்? ஆனா மருமகனை கூப்பிடாம பையனை மட்டும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்களே, இதெல்லாம் அநியாயமா இருக்கடா. நான் வரட்டுமா? ஏடே மச்சி, அப்படி எதுவும் பண்ணிடாத. அம்மா அப்புறம் என்னதான் திட்டுவாங்க. நான் போயிட்டு என்ன விஷயம்னு கேட்டுட்டு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். பக்கத்துல தானே இருக்கேன், பறந்து வந்துரு. டேய், இது வந்தாலும் கண்டிப்பா ஃபோன் பண்ணு. சிட்டா பறந்து வந்துடுறேன். அது சரி. சரி, நான் கிளம்புறேண்ணா. ஸ்ரீவிக்கு வேற ஏதோ விஷயம் நினைக்கிறேன், இவர் சொல்ல மாட்டேங்கிறாரே. ஆனா நீ கவலைப்படாத, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு உனக்கு சொல்றேன். சரி சரி, ரெண்டு பேரும் ஜோடியாவே போய் பார்த்துட்டு என்னன்னு சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிடா மச்சி, நானும் கிளம்புறேன். சரிடா, கிளம்புறோம். பை டியர்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. பை டியர்ஸ். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டியர்ஸ். ஹாப்பி தமிழ் நியூ இயர் டியர்ஸ். சாரி டியர்ஸ், நேற்றுக்கும் முந்தானத்துக்கும் என்னால் பர்த்டே விஷஸ் கொடுக்க முடியல. கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், அதனால என்னால் பர்த்டே விஷஸ் வீடியோ கொடுக்க முடியல. சாரி, கோச்சிக்காதீங்க. இன்னைக்கு நான் எல்லாருக்கும் பர்த்டே விஷஸ் சொல்லிடுறேன். ரிலேட்டட் விஷஸ் தான், மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் லேட்டாக சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க டியர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான பர்த்டே விஷஸ் சொல்லிடுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நந்தினி டியர், அவங்களுடைய அம்மா சித்திரை பூபதி, அவங்களுக்கு 57th பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சித்திரை பூபதி அம்மா. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சித்திரை பூபதி அம்மா. அம்மா, நீங்க இன்னைக்கு போல எப்பவும் சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் மேரி டியர், அவங்களுடைய மருமகள் ஷர்மிளா விக்னேஷ், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஷர்மிளா டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஷர்மிளா டியர். ஷர்மி டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர்ஸ், இப்போ 13th அன்னைக்கு பர்த்டே சொல்லி விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரிலேட்டட் விஷஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய அம்மா பேரு ரஞ்சிதா, அவங்களுக்கு 13th அன்னைக்கு பர்த்டே. சாரிமா, ரிலேட்டட் விஷஸ் தான், மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் விஷஸ் வீடியோ கொடுக்க முடியாம போயிடுச்சு, அதனால இன்னைக்கு விஷ் பண்றேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரஞ்சிதாமா. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ரஞ்சிதாமா. ரஞ்சிதாமா, நீங்க இன்னைக்கு போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த புது வருஷம் நமக்கு எல்லாமே நல்லபடியா அமையணும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டியர்ஸ். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டியர்ஸ். இன்னைக்கு கேகே சீரிஸும் ஆர்எம் சீரிஸும், அதாவது ராதிமலது சீரிஸ், இது 2 சீரிஸும் போட்டிருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் வீடியோ பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நியூ இயர்ன்றதால செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். பை டியர்ஸ், ஹாப்பி தமிழ் நியூ இயர். ஓகே டியர்ஸ், பை. பை டியர்ஸ். சாரி டியர்ஸ், இப்போ நீங்க பர்த்டே விஷஸ் வீடியோ பார்த்தீங்க இல்லைங்களா, இது வந்து நேற்று கொடுக்க வேண்டிய வீடியோ. என்னால் நேற்று கொடுக்க முடியல, ஏன்னா நேற்றுக்கு நியூ இயர்ன்றதால கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்ததுங்களா, அதனால என்னால் இந்த வீடியோவை ஆட் பண்ணாமல் மறந்துட்டேன். ஆமாப்பா, நேற்று எனக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள், ஏன்னா டியூஸ்டே ப்ளஸ் நியூ இயர் இது எல்லாமே சேர்ந்து வந்துருச்சுங்களா. வீட்டையும் பார்க்கணும், நம்ம ஃபங்க்ஷனும் செலிப்ரேட் பண்ணணும், ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணணும், அப்புறம் கோவிலுக்குலாம் போகணுமா, நிறைய வேலைகள். அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் வந்து ராதிமலர் சீரியஸில் பிரியமானவளை டைட்டில் சாங்கை போட்டிருந்தேன். அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷரில் இருந்திருப்பேன்னுட்டு. அதனால் என்னால் இந்த வீடியோ வந்து கொடுக்கறதுக்கு டோட்டலாக நான் மறந்துட்டேன். மன்னிச்சிடுங்க. அதனால தான் நேற்றுக்கு கொடுக்க வேண்டிய நியூ இயர் விஷஸ் இன்னைக்கு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். என்னடா நேற்றுக்கு சொல்ல வேண்டியது இன்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது நான் ஆக்சுவலாக நேற்றே எடுத்த வீடியோ, நான் கொடுக்காம மறந்துட்டேன், என்னோட தப்பு தான், சாரி. நேற்றுக்கு பண்ண வேண்டிய விஷயஸும் இன்னைக்கு பண்ணியிருக்கேன், மன்னிச்சிடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா மன்னிச்சு இந்த விஷயத்தை ஏற்றுக்கோங்க. ஓகே டியர்ஸ், பாய். சாரி டியர்ஸ், பை.